ஜனங்கள் அநேகர் செய்கிற தவறு, நிஜமாகிய இயேசுவை தேடாமல் நிழலாகிய உலகத்தை பின்பற்றி என்ன செய்றாங்க, போய் கொண்டிருக்கிறாங்க. இப்ப இந்த இங்கதான் லைட் இருக்கு, கவனிங்க, லைட் இருக்கா, என் மேல பட்டோன்னே பின்னாடி ஒரு நிழல் உழுது. இப்ப இந்த நிழலை நான் பிடிக்க போனேன்னு வச்சுக்கோங்களேன், போக போக என்ன ஆகும், நான் போக போக நிழல் போயிட்டே தான் இருக்கும். என்னைக்காவது நிழலை பிடிக்க முடியுமா? இன்னைக்கு உலகத்தில் எந்த காரியத்தையும் தேடி ஓடிக்கொண்டிருக்கிற மனிதருடைய நிலை இதுவாகத்தான் இருக்கிறது. அவர்கள் பணத்தை தேடினாலும் பரவாயில்ல, புகழை தேடினாலும் பரவாயில்ல, எந்த காரியங்களை உலகத்திலே தேடிக்கொண்டிருந்தாலும் நிழலை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளும் பிடிக்க முடியாது, ஒரு நாளும் அது மன நிறைவை கொடுப்பதே கிடையாது. ஆனால் நிஜமாகிய வெளிச்சமாகிய இயேசுவை தேடி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த வெளிச்சத்துக்கு நெருங்கி வர வர என்ன ஆகும், நிழல் நம்ம பின்னாடி வரும். நிழல் நம்மளை தேடி வந்துகிட்டே இருக்கும். நம்ம இயேசுவை நோக்கி ஓடி வந்தால், வெளிச்சத்தை நோக்கி ஓடி வந்தால், சகலமும் நம் பின்னாடி ஓடி வரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக தேவ ஜனங்கள் கூட, விசுவாசிகளான அநேகர் கூட உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. எதுக்காக? எப்படி ஆகிலும் 4 காசு சம்பாதிச்சிடணும், நமக்கும் பிள்ளைகள் இருக்குல்ல, பிள்ளையுடைய கல்யாணத்துக்காக ஏதாவது சேர்த்து வைக்கணும்ல, அதுக்காக ஏதாகிலும் செஞ்சிடணும், தீவிரமாய் முயற்சிக்கிறார்கள், ஓடுகிறார்கள், பிரயாசப்படுகிறார்கள், முயற்சிக்கிறார்கள். அது எல்லாத்தையும் வேண்டான்னு சொல்லல, அது நல்லது. விசுவாசினா அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு சாமியாரா போயிடணுமா? அப்படி இல்லை. திருமணம் செய்யுங்க, பிள்ளைகளை பெறுங்க, வேலை செய்யுங்க, சம்பாதிங்க, வீடு கட்டுங்க, எல்லாமே செய்யுங்க. ஆனாலும் ஆண்டவர் அழகா சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். ஹல்லேலூயா.